Taste the Daily. மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் சென்னையில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வங்கக்கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இதனையடுத்து விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் மீன்வரத்து பெருமளவில் குறைந்தது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்ததால் சென்னை மக்கள் மிகுந்த கவலையடைந்தனர். 1 கிலோ சங்கரா மீன் 400 ரூபாய்க்கும், வஞ்சரம் மீன் 1200 ரூபாய்க்கும், வவ்வால் மீன் 900 ரூபாய்க்கும் விற்பனையானதால் அதிர்ச்சியடைந்த அசைவ பிரியர்கள் குறைந்தளவு மீனை வாங்கிச் சென்றனர். நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். எவ்ரி சண்டே இங்கே வந்து மீன் வாங்க வருவேன். இந்த மீன்பிடி தடை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ 1 கிலோ இறா வந்து 250 ரூபா முன்னாடி இருந்தது, இப்போ வந்து 350 ரூபா இருக்குது. கொஞ்சம் ஒரு 30% அதிகமாக இருக்குது. மீன் கிடைக்குது, எல்லா மீனும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. கடையில் இப்போ பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கனால மீன் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்தேன். நான் வேசர்பாடிலேருந்து வரேன். சரி, இங்கே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தார். சங்கரா ரேட்டு அதிகமாக, எல்லா மீனும் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது, எதுவுமே கம்மியாக இல்லை. எந்த மீன், சின்ன மீன் கூட 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது, குட்டி மீன் கூட. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுதவிருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலி பகுதியைச் சேர்ந்த கயல்வெள்ளி என்பவர் நடப்பாண்டில் +2 தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் நிலையில் தனது மருத்துவ கனவை நனவாக்க நீட் தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தார். சனிக்கிழமை இரவு தூங்கச் சென்ற மாணவியை எழுப்புவதற்காக அவரது தாய் சென்றபோது அவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வு நடைபெறும் நிலையில் மாணவி தற்கொலை செய்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் ரத்து என்ற விடியா ஸ்டாலினின் பொய் வாக்குறுதியால் அவரது ஆட்சியில் இதுவரை 23 மாணவ செல்வங்கள் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.